சுத்தம் செய்வதற்கு ஆங்கில மருத்துவத்தில் ஸ்பிரிட் என்ற ஒரு திரவத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் நம் பாரம்பரிய வைத்திய முறையில் கடுக்காய் பொடியை நீரிலே கொதிக்க வைத்து கழுவி வரும்போது அந்த புண்களில் உள்ள கிருமிகள் ஒழியும், புண் விரைவில் குணமாகும். தலையில் பொடுகு உடையவர்கள் நாம் குளிக்கும் பொழுது காரமான ஷாம்புகளை பயன்படுத்துகிறோம். அவற்றை தவிர்த்து விட்டு சேக்காய் தூள் போட்டு அந்த சேக்காய் தூளோடு சிறிது கடுக்காய் பொடியும் சேர்த்து குளிக்கும்போது தலையில் உள்ள பொடுகை அறவே நீரும், முடி உதிர்வது நீங்கும். 1/4 தேக்கரண்டி கடுக்காய் பொடி, 1/4 தேக்கரண்டி பனை வெல்லம், இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து 1 மண்டலம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உறுதி பெறும், எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். கடுக்காய் பொடியை காலையில் வெறும் வயிற்றில் 1/2 தேக்கரண்டி சாப்பிட்டு விட்டு வெந்நீர் அருந்தும் பொழுது வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து விதமான வாயுகளை வெளியேற்றும். குறிப்பாக மலக்குடலில் தேங்கியுள்ள பழைய மலத்தை வெளியேற்றுவதற்கு இந்த கடுக்காய் பெரிய அளவில் பயன்படுவதால் நாம் கடுக்காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருள் அரச மரப்பட்டை. அரச மரத்தில் உள்ள அனைத்து விதமான பொருட்களும் அதிக அளவில் மருத்துவ குணத்தை உடையது. அதாவது அரசம் கொழுந்து இலையை எடுத்து நன்றாக அரைத்து மோரிலே கலக்கி குடிக்கும்போது வயிற்றில் உள்ள புண்களை அறவே தீர்க்கும் ஆற்றல் உண்டு. உடலிலே ஏற்பட்டுள்ள புண்களை கழுவுவதற்கு சிறிதளவு வேப்பிள்ளை, சிறிதளவு கடுக்காய் பொடி, சிறிதளவு அரசம் கொழுந்து இலை நன்றாக அரைத்து தண்ணீரிலே கொதிக்க வைத்து அந்த புண்களை கழுவி கொண்டு வரும்போது ஒரு ஆன்டிபயாட்டிக்காக செயல்படக்கூடிய தன்மை இந்த மருந்து பொருளுக்கு உண்டு. அரச மரத்திலிருந்து விதை எடுத்து அந்த விதையை நன்றாக சுத்தம் செய்து தேனிலே அரைத்து உட்கொள்ளும் போது ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தும். பெண்களுக்கு அந்த அரச விதையை நெய்யிலே அரைத்து உட்கொண்டு வரும்போது கருப்பையிலே உள்ள குற்றங்களை கண்டிப்பதோடு கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கு பெரிதும் பயன்படுகிறது. தோலிலே ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான தோல் நோய்களையும் போக்குவதற்கு அரச மரப்பட்டை பெரிதும் பயன்படுகிறது. அதாவது ஆசனம் மூலம் வந்துவிட்டால் முக்கி போகும்போது ஆசன வாயில் வெடிப்பு, இரத்த கசிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அது உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, அந்த மூலத்தினால் ஏற்பட்டுள்ள ஆசன வாயில் ஏற்பட்ட புண்களை ஆற்றுவதற்கு இந்த அரச மரப்பட்டை பெரிய அளவில் பயன்படுவதால் நாம் அரச மரப்பட்டையையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். அன்பான நேயர்களே, இந்த மருந்து பொருட்களை நாம் தீநீராக்கி பருகும்போது அந்த மருந்து பொருட்கள் நம் இரத்தத்தோடு கலந்து உடலிலே ஏற்பட்டுள்ள நோயை அறவே தீர்ப்பதற்கு பனை வெல்லம் பெரிதும் பயன்படுகிறது. பனை வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. மூலநோய் வந்தவர்களுக்கு உடல் தளர்ச்சி அடையும். எந்த ஒரு வேலையையும் அதிக நேரம் செய்ய முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள். அவர்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கவும், வயிற்றில் உள்ள வாயுவை வெளியேற்றுவதற்கும், மலத்தை இலக்கி வெளியேற்றுவதற்கும் பெரிதும் பயன்படுவதால் நாம் பனை வெல்லத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்து நமக்கு ஏற்பட்டுள்ள அந்த மூல நோயை எப்படி போக்குவது என்பதை பற்றி ஒரு சிறிய செயல்முறை விளக்கத்துடன் பார்க்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.